பிரம்மாஸ்திரத்தின் பிணைப்பு மெல்ல தளர்ந்தது. கயிறுகள் தீயில் கருகின. ஒரு கணம் அமைதி, அடுத்த கணம் ஒரு பாய்ச்சி. அவன் நின்றபோது அவன் உயரம் கோபுரங்களைத் தொட்டது. வாள் தீயுடன் வானத்தை எழுதினது. இனி இது வானரனின் வாள் அல்ல, இது தர்மத்தின் கொடி. அவன் பாய்ந்தான். முதலில் அரசவையின் கூரை. தீ விழுந்தது. கல் உருகியது. அசுரர்கள் ஓடினர். இது நெருப்பு அல்ல, இது சாபம். அரண்மனை மாடியில் இந்திரஜித் நின்றான். அவன் கண்களில் பயமில்லை, வருத்தம். நான் வாளை கட்டச் சொன்னேன், தர்மத்தை அல்ல. ஒரு கோபுரம் விழுந்தது. ஒரு வீதி எரிந்தது. அது அழிவு அல்ல, எச்சரிக்கை. அசோகவனம் தீ அருகில் வந்ததும் நின்றது. ஒரு துளி தீ கூட அவளை தொடவில்லை. சீதை மெல்ல சொன்னாள், ராமா, உன் தூதன் உன் வருகையை அறிவித்தான். லங்கை இப்போது ஒரு நகரம் அல்ல, அது அகங்காரத்தின் தீக்குளம். வானம் முழுவதும் புகை. காற்றில் எரிந்த தங்கத்தின் வாசனை. கோபுரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் சரிந்தன. அந்த தீயின் நடுவே ஹனுமான். அவன் வாள் இன்னும் எரிகிறது. ஆனால் அவன் முகத்தில் ஒரு துளி வேதனை இல்லை. இது வலி அல்ல, இது தருமத்தின் உஷ்ணம். ஈராட்சசர்கள் ஓடினர். பெண்கள் அலறினர். குழந்தைகள் குகைகளில் மறைந்தனர். இது மனிதன் அல்ல, இது தேவரும் அல்ல. அவர்களுக்கு தெரியவில்லை, இது பக்தி உருவம். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.